ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கன் மூலமாய் அவருடைய பிறப்பை குறித்து இங்கே வெளிப்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை தான் நாம் வாசிக்க கேட்டோம். இதனுடைய இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தை நாம் வாசிக்கும் போது செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின நாட்களில் அது இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயராகிய தேசத்தில் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. தேவனுடைய பிறப்பை மையமாக வைத்து ஏசாயா தீர்க்கன் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கும் போது 6வது வசனத்திலே நாம் வாசித்த இந்த வசனத்திலே அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கொரு பாலகன் பிறப்பார் என்றல்ல, நமக்கொரு குமாரன் கொடுக்கப்படுவார் என்றல்ல. காரணம், அப்படி ஒருவேளை அந்த வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டிருக்குமேயானால் அவர் அனாதியாய் வீற்றிருக்கிறவர் என்கிற அந்த நாமத்தை அவர் சொந்தம் கொண்டாடி இருக்க முடியாது. எனவே அவன் சொல்லக்கூடிய வார்த்தை கவனிங்கள், நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை அங்கே சொல்லுகிறார். இந்த வார்த்தையினுடைய ஒரு பகுதியை இந்த காலை நேரத்திலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு பிள்ளை பிறப்பானே ஆகில் நான் என்ன சொல்வேன்? எனக்கு ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்வேன். இங்கே வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்படியானால் அவர் எல்லாருக்கும் பொதுவான ஒரு தெய்வம், எல்லாராலும் ஆமென் விரும்பப்படுகிற ஒரு தெய்வம். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் பலரால் விரும்பப்படாதவர் போல காட்சியளித்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாராலும் விரும்பப்படுகிறவராய் அவர் இருப்பார். ஆமென். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே அவர் எல்லாராலும் விரும்பப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இன்றைக்கு நாம் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுகிறோம், கிறிஸ்துவின் பிறப்பை அனுசரிக்கிறோம், நினைவு கூறுகிறோம். ஏதோ சடங்காச்சாரமாக அல்ல, எல்லாரும் கொண்டாடுகிற என்பதற்காக அல்ல, பாரம்பரியமாக அல்ல, வருஷம் கொண்டாட வேண்டும் என்கிற நிர்பந்தத்தினாலும் கட்டாயத்தினாலும் அல்ல. ஆமென். அநேக உபதேசங்கள், அநேக காரியங்கள் இன்னைக்கு தேசத்தில் எழும்பி நாம் பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டிய அவசியமில்லை, கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாட வேண்டிய அவசியமில்லை. ஆமென். கிறிஸ்து இன்றைக்கு தான் பிறந்தாரா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. என்னிடத்திலும் அப்படி பல கேள்விகள் வந்ததுண்டு. டிசம்பர் 25 தான் இயேசு பிறந்தார் என்று உமக்கு தெரியுமா ஓய் அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? டிசம்பர் 25 தான் இயேசு பிறந்தாரான்னு உமக்கு தெரியுமா ஓய். நான் கேட்டேன், டிசம்பர் 25 பிறக்கலன்னு உமக்கு தெரியுமா ஓய் அப்படின்னு. அப்போ எனக்கு தெரியும். அப்போ உமக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதனால உலகம் முழுவதும் ஒரு நாளை முன்குறித்திருக்கிறார்கள், உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள். நமக்கு கொண்டாட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே நாமும் இணைந்து என்ன செய்வோம்?
கொண்டாடுவோம். அவருடைய பிறப்பை அறிந்த உடனேயே பரலோகம் கொண்டாடினது. ஆமென். பரலோகம் என்ன செய்தது? கொண்டாடினது. மேய்ப்பர்கள் கொண்டாடினார்கள், சாஸ்திரிகள் கொண்டாடினார்கள், எல்லாருக்குள்ளும் ஒரு கொண்டாட்டம். மரியாள் அந்த செய்தியை கேட்டவுடனே she rejoiced, அவள் கொண்டாடினாள். அந்த செய்தி எலிசபெத்துக்கு கடந்தபோது எலிசபெத்தும் கொண்டாடினாள். அந்த செய்தி மேய்ப்பர்களுக்கு வந்தபோது மேய்ப்பர்கள் கொண்டாடினார்கள். கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தி யாருக்கெல்லாம் போனதோ அவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு கொண்டாட்டம் இருந்தது. காரணம், பல நூற்றாண்டுகளாக இந்த தேசம், இந்த உலகம் ஒரு இருளான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த காலங்களில் இருந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, மேசியா எப்பொழுது வருவார், இரட்சகர் எப்பொழுது உதிப்பார், எப்பொழுது எங்களுக்கு ஒரு விடியற்காலம் வரும், எப்பொழுது இந்த இருளான சூழ்நிலைகள் மாறும் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தபடியினால், ஆமென், இயேசு பிறந்தார் என்கிற செய்தியை கேட்டவுடனேயே எல்லாருக்குள்ளும் என்ன வந்தது? கொண்டாட்டம் வந்தது. ஒரே ஒருத்தனுக்கு திண்டாட்டம் வந்தது. அவன் பெயர் ஏரோது. அவன் பெயர் ஏரோது. அவனுக்கு என்ன வந்துருச்சு? கலக்கம் வந்துருச்சு. பிசாசுக்கு கலக்கம் வந்துரும், நமக்கு களிப்பு. ஆமென். ஸோ வேகமாக ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். நோக்கம் அறியாமல் கொண்டாடுவது தவறு. ஏன் பிறந்தார், எதற்காக வந்தார் என்பதை, ஆமென், என்பதை குறித்த தெளிவான அறிவு நமக்கு இல்லாமல் எல்லாரை போல நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம் என்றால், ஆமென், அது தவறானது. அவர் வந்ததின் நோக்கத்தை நாம் அறிந்து, ஆமென், நாம் அனுசரிப்போம் என்றால் அதிலே ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நமக்காக கொடுக்கப்பட்டதின் முதல் நோக்கம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் எதற்காக வந்தார்? கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். பிதாவினுடைய வலது பாரிசத்தில் செல்ல குமாரனாய் வீற்றிருந்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் இந்த மனுக்குலத்தை உண்டாக்கி, இந்த மனுக்குலத்தம் பெருகி அது வாழ்ந்திருக்கும் சமயங்களில் பரலோகத்திலிருந்து அதை உற்று நோக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இந்த பூமி மிகவும் சீர்கெட்டதாயிருந்தது. அவர்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஆமென். தான் உண்டாக்கின ஜனத்தின் மேல் தனக்கு கோபம் வருகிற அளவுக்கு அவருடைய வழிகள் கெடுத்து போடப்பட்டிருந்தது. அப்பொழுது பிதா ஒரு தீர்மானம் எடுக்கிறார். எப்படியாகிலும் இந்த ஜனத்தை மீட்டெடுக்க வேண்டுமே, இந்த ஜனத்தை பாதுகாக்க வேண்டுமே, இவர்கள் இப்படி கெட்டு போவதை நாம் பார்க்க முடியாது, அனுமதிக்க முடியாது. எப்படியாவது இந்த கெட்டு போக இருக்கிற இந்த ஜனத்தை நாம் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்து நம்மேல் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப முதலாவது, ஏன் அவர் வர வேண்டும், எதற்காக அவர் வந்தார், எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்றால், கெட்டு போனதை ரட்சிக்க. இங்கே ரட்சிக்க என்கிற அந்த பதம் எப்படிப்பட்ட அர்த்தத்தில் உபயோகப்பட்டிருக்கிறது என்றால், கெட்டு போனதை சரிப்படுத்த, கெட்டு போனதை சரிப்படுத்த. இன்றைக்கு ஆமென், நான் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த மைக்கா இருக்கலாம், இந்த கீபோர்டா இருக்கலாம், இது ஒருவேளை ரிப்பேர் ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு அப்படின்னா உடனே நாம் என்ன செய்வதில்லை, தூக்கி போடுவதில்லை. அதை என்ன செய்கிறோம்? சரி செய்கிறோம், அதை சரி செய்கிறோம். அப்படி அந்த வார்த்தையினுடைய பதம் இப்படியாக பயன்படுத்தப்படுகிறது, கெட்டு போனதை சரி செய்வதற்காக அவர் வந்தார். அப்படியானால் இந்த அதிகாலை நேரத்தில் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நமக்குள்ளாக எந்த காரியங்கள் கெட்டு போயிருந்தாலும் அதை சரிப்படுத்த இன்றைக்கும் அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய நாமம் வல்லமை உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப கெட்டு போனதை சரி செய்ய, எல்லாம் சொல்லுங்க, கெட்டு போனதை சரி செய்ய. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் கெட்டு போயிருக்கிறது. நம்முடைய சரீர அவயவங்கள் கெட்டு போயிருக்கிறது. சிலரோடு பேசும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், என் நுரையீரல் கெட்டு விட்டது ஐயா, என்னுடைய கண்கள் கெட்டு போனது, என்னுடைய வயிற்று பகுதி, என்னுடைய குடல் பகுதிகள் கெட்டு போனது, என்னுடைய இருதயம் கெட்டு போனது, என்னுடைய அவயவங்கள் பலது கெட்டு போனது, என்னுடைய கிட்னி கெட்டுவிட்டது என்று சொல்லுகிறார்கள். இப்படி பல அவயவங்கள் கெட்டு போன
போன சூழ்நிலையிலே வேதம் சொல்லுகிறது, கெட்டு போனதை சரி செய்வதற்காக ஆண்டவர் வந்தார். அப்படியானால் இந்த 2024 இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற நமக்குள்ளால, இந்த ஆலயத்துக்குள்ளால, இந்த நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளால எது கெட்டு போயிருக்கிறதோ அதை இந்த அதிகாலை நேரத்திலே அவர் சரி செய்வதற்கு வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசித்தால் நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அவர் கெட்டு போனதை சரி செய்கிறவர். ஆமென். கெட்டு போனதை என்ன செய்கிறவர்? சரி செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே கெட்டு போனது, பவுல் சொல்லுகிறான், ஆமென், உங்கள் மனம் கெட்டு போய்விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். அப்ப நம்முடைய மனதை கூட கெட்டு போகிறது. நம்முடைய மனதை பிசாசானவன் கெடுத்து விடுகிறான். நம்முடைய மனம், ஆமென், கெட்டு போகிறது. இந்த பகல் வேளை, இந்த காலை நேரத்தில், இந்த அதிகாலை நேரத்தில் கெட்டு போனதை சரி செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை கெட்டு போயிருக்கலாம். என் எதிர்காலம் கெட்டுவிட்டது, என் குடும்ப ஜீவிதம் கெட்டுவிட்டது, என் சமாதானம் கெட்டுவிட்டது, என் குடும்பத்தினுடைய ஐக்கியம் கெட்டுவிட்டது, என் குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் கெட்டுவிட்டது, என் சரீரத்தினுடைய சுகம் கெட்டுவிட்டது, என் பிள்ளைகளுடைய படிப்பு கெட்டுவிட்டது. இப்படி என்னென்ன லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கிறீங்களோ இதெல்லாம் கெட்டுடுச்சே, 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 என் பேரு கெட்டு போச்சு. இந்த காலை நேரத்தில் கெட்டு போன எல்லாவற்றை சரி செய்வதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்துதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் கெட்டு போயிற்று. பிசாசானவன் நம்மை கெட்டு போக பண்ணி நம்மை கேட்டுக்கு தள்ள நினைக்கிறான். நம்மை கெட்டு போக பண்ணி எங்கே தள்ள நினைக்கிறான்? கேட்டுக்கு தள்ள நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் அதை சரி செய்ய விரும்புகிறார். எரேமியா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஒரு நாள் கர்த்தர் எரேமியாவை குயவனுடைய, ஆமீன், வீட்டுக்கு போக சொல்லுகிறார். அங்கே போகும்போது குயவன் ஒருவன் மண்பாண்டத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? கையினாலே, திரிகையினாலே வனைந்து கொண்டிருக்கிறான். வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அவன் கையிலே கெட்டு போயிற்று. ஆமென். ஆமா, நம்ம இப்ப கடையில போயிட்டு மீன் வாங்கிட்டு வரோம், இல்லைன்னா மரக்கறி வாங்கிட்டு வரோம், காய்கறி வாங்கிட்டு வரும்போது, ஆமென், ஒருவேளை அதுல ஒரு தக்காளி கெட்டு போயிட்டா, நான் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கினனே, நடந்து போய் வாங்கினனே, வெயில்ல காத்து நின்று வாங்கினனே, அதனால இதை தூக்கி போடக்கூடாது, பத்திரமா வைப்போன்னு நினைப்போமா, இல்ல தூக்கி போடுவோமா? நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்க பார்த்தா யாராவது தூக்கி போட்டால் கூட எடுத்துகிட்டு வந்துடும் பாஸ்டருங்கிற மாதிரியே இருக்குது. நம்ம லைட்டாக சைடை மட்டும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை என்ன செஞ்சிடலாம்? ரசத்தில் போட்டுடலாம், இல்லை சாம்பாரில் சேர்த்து குக்கரில் வச்சு மொத்தமாக என்ன செஞ்சிடலாம்? அவிச்சிடலாம். நம்மளா சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமென். அப்போ கெட்டு போனதை யாரும் பயன்படுத்த முன் வருவதில்லை. ஆமென். கெட்டு போனதை யாரும் பயன்படுத்த முன் வருவதில்லை. ஆனால் இந்த குயவனை பாருங்கள், அந்த மண்பாண்டம் கெட்டுவிட்டது. மண்பாண்டம், நீங்கள் மண்பானை தொழிற்சாலைகளுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, அந்த குயவன் வனைந்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு கல்லோ, ஏதோ ஒரு சின்ன செடிகளோ, ஏதோ ஒரு இலைகளோ அதில் அகப்பட்டு விட்டால் அது கெட்டுவிடும். உடனே கெட்டு போன அந்த மண்ணை அப்படியே எடுத்து என்ன செய்திருவான்? அப்புறப்படுத்திவிட்டு புதிய மண்ணை எடுத்து என்ன செய்வான்? பயன்படுத்த ஆரம்பிப்பான். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. கெட்டு போனதை தூக்கி போட மனதில்லாமல், கெட்டு போனதை தன் பார்வைக்கு சரியானபடி என்ன செய்கிறாராம்? சரி செய்கிறார். என்ன செய்கிறார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை சரி பண்ணுவார், உங்களை சரி பண்ணுவார். ஹல்லேலூயா. கெட்டு போனதை என்ன செய்வார்? சரி பண்ணுவார். கெட்டு போன வாழ்க்கையை, கெட்டு போன ஜீவிதங்களை, கெட்டு போன எல்லா சூழ்நிலைகளை ஆண்டவர் சரி பண்ணும்படிக்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். பிசாசு இந்த உலகத்தை மொத்தமாக கெடுத்து போட்டான். மனுக்குலத்தை மொத்தமாக கெடுத்து போட்டான். எவ்வளோ தூரத்துக்கு கெடுத்து போட்டான் அப்படின்னா, ஆமென், அவர்களுடைய கிரியைகள், அவருடைய செயல்கள் அவரை உண்டாக்கினவரையே வேதனைப்படுத்தத்தக்கதாக மாறிவிட்டது. பார்த்தார், இப்பொழுது வேறு யாரையும் அனுப்பினாலும் பிரயோஜனம் இல்லை, என் சொந்த குமாரனையே நான் என்ன செய்கிறேன்? அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பினது நாம் கெட்டு போகாமல் இருக்கும்படி. யோவான் 3:16 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஒருவனும் கெட்டு போகாமல் இருக்கும்படிக்கு அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆமென். அப்போ ஒன்று, கெட்டு போனதை சரி செய்ய. எல்லாம் சொல்லுங்க, கெட்டு போனதை சரி செய்ய. கெட்டு போனதை
சரி செய்ய. இரண்டாவது கவனிங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 56வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசியுங்கள். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். போனார்கள். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதற்கே. இரண்டாவது, ஆண்டவர் வந்ததின் நோக்கம். முதலாவது சொன்னேன், கெட்டு போனதை ரட்சிக்க. அந்த ரட்சிக்க என்கிற பதம் எந்த அர்த்தத்தில் உபயோகப்படுத்தப்படுகிறது? சரி செய்ய, கெட்டு போனதை சரி செய்ய, சீர்படுத்த. இரண்டாவது, ஜீவனை ரட்சிக்க. ஜீவனை ரட்சிக்க, அழிக்க அல்ல, பாதுகாக்க. அப்ப அங்க ரட்சிக்க என்கிற பதம் பாதுகாக்க என்கிற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆமென், நம்முடைய தேவன் வந்தது நம்முடைய ஜீவனை அழிக்க அல்ல, நம்முடைய ஜீவனை பாதுகாக்க. ஆமென். வேதம் சொல்லுகிற, திருடன் கொல்லவும் அழிக்கவும் ஆமென் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அதற்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்படியானால் இந்த காலை நேரத்திலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று மரித்து போன நிலைமையில் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் மரித்து போன நிலைமையில் இருக்கலாம். நம்முடைய விசுவாசமோ, நம்முடைய பரிசுத்தமோ, நம்முடைய ஜெபமோ, நம்முடைய பொருளாதாரமோ, அல்லாவிட்டால் ஏதோ ஒன்று ஆமென் ஒரு மரித்து போன நிலைமையில செயல்படாம ஆமென் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாம முடங்கி போய் இருக்குமே, ஆனால் அதை அழித்து போட அல்ல, அதன் மேல் திரும்ப ஒரு ஜீவனை தரும்படிக்கு என் ஆண்டவராகிய இயேசு பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த காலை நேரத்திலே தேவனுடைய ஜீவன் நமக்குள் வரப்போகிறது. தேவனுடைய ஜீவன் நம்முடைய சரீரத்துக்குள் வரப்போகிறது. தேவனுடைய ஜீவன் நம்முடைய எலும்புகளுக்குள் வரப்போகிறது. தேவனுடைய ஜீவன் நம்முடைய கற்பத்துக்குள் வரப்போகிறது. தேவனுடைய ஜீவன் நம்முடைய கையின் பிரயாசங்களில் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அழிப்பது தேவனுடைய திட்டம் அல்ல, அழிப்பது பிசாசினுடைய திட்டம். அழிப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல, அழிப்பது பிசாசினுடைய நோக்கம். அழிப்பது தேவனுடைய செயல் அல்ல, அழிப்பது பிசாசினுடைய செயல். வேதம் சொல்லுகிறது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்படியானால் ஜீவனை பாதுகாக்க, இந்த ஜீவன் பாதுகாக்கப்படுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் பிசாசானவன் ஆதாமையும் ஏவாளையும் ஆமென் அந்த தோட்டத்தை விட்டு விலக்கிறது மட்டுமல்ல, அவர்களுடைய எதிர்காலத்தை அழித்து சூனியமாக்கும்படி நினைச்சான். அதை தொடர்ந்து வரக்கூடிய மனுக்குலத்தினுடைய வம்ச வரலாறுகள் எல்லாம் அதை தொடர்ந்து அப்படியே அழிந்து போகும் என்கிற நிலையில் தான் இருந்தது. ஆனால் அதற்கு குறுக்கே தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தது நிமித்தம் அந்த அழிவு தடுக்கப்பட்டது, ஜீவன் உண்டானது. ஆமென். அப்ப ஒன்று, கெட்டு போனதை சரி செய்ய, கெட்டு போனதை சரி செய்ய. இரண்டாவது, ஜீவனை பாதுகாக்க, ஜீவனை பாதுகாக்க. மூன்றாவது கவனிங்கள், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டது எதற்காக? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ குமாரன் நமக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக என்றால் நம்மை விடுவிப்பதற்காக. ஆமென். அப்போ ஒன்று, நம்மை சரிப்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கை சரிப்படுத்துவதற்கு. இரண்டாவது, நம்மை பாதுகாப்பதற்கு. மூன்றாவது, நம்மை விடுதலையாக்குவதற்கு. ஹல்லேலூயா. மோசே என்கிற இரட்சகனை தேவன் எழுப்பினதினுடைய பிரதான நோக்கம் இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராய் இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கம்
பாவத்திலும் சாபத்திலும் பிசாசிலும் வேற தரித்திரங்களிலும் பாரம்பரியங்களிலும் ஆமென் அடிமைப்பட்டு கிடக்கிற நம் எல்லாரையும் விடுதலையாக்குவதற்காக அந்த குமாரன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் விசுவாசித்தால் அந்த குமாரனுடைய வல்லமை இதன் நடுவிலே வெளிப்படும் போது எந்த கட்டுகளாயிருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுதலை, எந்த பலவீனங்களாயிருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுதலை, எந்த சாபங்களாயிருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுதலை. காரணம் குமாரன் வந்ததே நம்மை விடுதலையாக்குவதற்கு. ஆமென். அப்ப இன்றைக்கு ஒரு விடுதலை ஆவியானவர் நம் நடுவிலே உலாவுவாராக. ஹல்லேலூயா. எந்த விடுதலைகள் அவசியம்? இன்னைக்கு சரீர பிரகாரமான விடுதலைகள் அவசியமாய் இருக்கிறது, சாம்பத்திகமான விடுதலைகள் அவசியமாய் இருக்கிறது. அவன் இப்படி பல விதங்களிலே மனதளவிலே நமக்கு விடுதலைகள் அவசியமாய் இருக்கிறது. எல்லா விடுதலைகளையும் தருவதற்காக அவர் வந்தார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் வந்தது உங்களை விடுவிப்பதற்கு, அவர் பிறந்தது உங்களை விடுதலையாக்குவதற்கு. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எதற்காக? நம்மை விடுதலையாக்குவதற்காக. இன்றைக்கு ஜனம் விடுதலை இல்லாமல் இருக்குது. 148 கோடி ஜனம் நிறைந்த தேசம் இந்திய தேசம். 10 கோடிக்கும் அதிகமான ஜனம் நிறைந்தது தமிழ்நாடு. 23 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் நிறைந்த மாவட்டம் நம்முடைய மாவட்டம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஜனத்தை கண்ணோக்கி பார்க்கும்போது 175% மேற்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். விடுதலையின்றி தவிக்கிறார்கள். பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, ஆஸ்திகள் இருக்கிறது, சம்பத்துகள் இருக்கிறது, அதிகாரங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு எல்லா ஸ்தானங்களில உயர் ஸ்தானங்கள் இருக்கிறது. ஆனால் தேவையான விடுதலை இல்லை, தேவையான விடுதலை இல்லை. அவர்களுக்கு இருக்கிற எல்லாவற்றை கொண்டு அந்த விடுதலைகளை சம்பாதித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு அது தெரியவில்லை. குமாரன் விடுதலையாக்கினால்தான் மெய்யான விடுதலை. ஒருவேளை இந்த நேரலையில யாராவது பார்த்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலைகள் அவசியமாயிருந்தால் வேறு எந்த வழியையும் தேடாதீர்கள். அவன் ஒரே வழி, அது இயேசுதான். அவர்தான் நம்மை விடுதலையாக்க முடியும். அவரை அழைத்து பாருங்கள், அவர் வருவார். அவருக்கு இடம் கொடுத்து பாருங்கள், அவர் தங்குவார். அவருக்கு இடம் கொடுத்தால் அங்கே ஒரு விடுதலை நிச்சயம். ஹல்லேலூயா. அப்ப நம்மை விடுவிக்கும்படிக்கு அவர் என்ன செய்கிறாராம்? வந்தாராம். ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டது எதற்காக? நம்மை சொல்லுங்க, நம்மை என்னெல்லாம் விடுதலை வேணும்னு யோசிங்க. பொருளாதாரத்தில் ஒரு விடுதலை வேணும், பொருளாதாரத்தில் ஒரு விடுதலை வேணும், சரீரத்தில் ஒரு விடுதலை வேணும், ஆவியில ஒரு விடுதலை வேணும். ஆவியில விடுதலை இல்லை அப்படின்னா ஆலயத்தில் உட்காந்துட்டு தூங்குவோம். பக்கத்தில் பாருங்க, இப்போ ஆவியில விடுதலை இல்லைன்னா ஆலயத்தில் உட்காந்துட்டு என்ன செய்வோம்? பக்கத்தில் இருக்கிறவர் கைத்தட்டி பாடுவார், சகோதரா. இந்த சைடில் இருக்கிற சகோதரி ஆவியில நிரம்பி குதிச்சிட்டு இருக்கோம். நடுவில் ஒரு ஆத்மா உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? தூங்கிட்டு இருக்கோம். அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு என்ன இல்லை? ஆவியில விடுதலை இல்லை. ஆவியில விடுதலை இருந்தா தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கும்போது என்ன வராது? தூக்கம் வராது. 3 நாள் பிரசங்கம் பண்றார் ஆண்டவர், தூங்கல. எனக்கு தெரியல, யூரின் பாஸ் பண்ண போனா கூட என்ன செய்யல தெரியல. ஏன்னா அந்த சின்ன பையன் என்ன செய்யல? சாப்பிடல, பசிக்கல அவனுக்கு. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த கிருபை பொருந்தின வார்த்தைகளை கேட்க 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 அந்த தேவ பிரசன்னத்தில் உட்காரும் போது பசி மறந்துருது, தூக்கம் மறந்துருது, சாப்பாடு மறந்துருது, சுத்தி இருக்கு யார் யார் இருக்கிறாங்கிறதெல்லாம் மறந்துருது. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு ஞாபகமே வருது, நம்ம கையில் என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன். இன்னைக்கு அநேகருடைய ஆவியில விடுதலை இல்லை. ஒரு ஸ்பிரிச்சுவல் டெலிவரன்ஸ் வேணும். ஆவியில விடுதலை இருந்தாதான் நம்முடைய ஆத்துமா பலன் உள்ளதா இருக்கும். உள்ளான மனுஷன் பலனடைய 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 தான் ஆத்மாவுக்குள்ள ஒரு பலன் வரும். அந்த பலன் தான் அப்படியே சரீரத்தை கவர் பண்ணும். இன்னைக்கு ஆவியில ஒரு விடுதலை அவசியம். பக்கத்தில் பார்த்து சொல்லணும், ஆவியில ஒரு விடுதலை அவசியம். ஆதியில இருந்த விடுதலை கூட இப்போ உங்க ஆவியில இல்லை.
ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் இருந்த ஒரு விடுதலை, அபிஷேகம் பண்ணப்பட்ட நேரத்தில் இருந்த விடுதலை, ஒப்பு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இருந்த விடுதலை, ஆலயத்துக்கு வந்த புதிதில் இருந்த விடுதலை. இப்ப காலங்கள் கடக்க கடக்க, வருஷங்கள் உருண்டோட அந்த ஆவியில இருந்த பலன், அந்த ஆவியில இருந்த விடுதலை இப்ப நமக்குள்ளால இல்ல. நம்மளால அந்த விடுதலை உணர முடியல. ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவிதம் இருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் கர்த்தர் விடுதலை தருவாராக. ஹல்லேலூயா. விடுதலையின் ஆவியானவர் நமக்கு ஒரு விடுதலை தருவாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பவுலும் சீலாவும் கட்டப்பட்டவர்களாய், உட்காவலறையில் அடைக்கப்பட்டவர்களாய், அடிக்கப்பட்டவர்களாய், கட்டப்பட்டவர்களாய், காயப்படுத்தப்பட்டு நிர்வாணிகளாக்கப்பட்டிருந்த நிலைமையில் அவர்கள் தேவனை பாடி துதித்த போது அவர்களுக்குள் ஒரு விடுதலை வந்தது. அவர்களுடைய கட்டுகளில் இருந்து ஒரு விடுதலை வந்தது. அவர்களுடைய கட்டுகளில் இருந்து மாத்திரமல்ல, அந்த சிறைச்சாலையிலே ஒரு விடுதலை. ஆமென். ஒரு 3 வகையான விடுதலை வந்துச்சு. ஒன்று, அந்த சிறைச்சாலையில் இருந்தவங்களுக்கு சிறையிலிருந்து ஒரு விடுதலை. 2, பாவத்திலிருந்து விடுதலை. என்ன விடுதலை? பாவத்திலிருந்து விடுதலை. அந்த மனுஷன் சொல்றான், நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பாவத்திலிருந்து விடுதலை. ஆமென். அந்த சிறைச்சாலை, சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை. ஒரு ஜெபம், ஒரு பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், ஒரு மகிமை ஒரு இடத்துல உதிக்கும் போது, வெளிப்படும் போது பல விதமான விடுதலைகள் சம்பவிக்கிறது. ஆமென். தேவ பிரசன்னம் வெளிப்படும் போது, தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது ஏதோ ஒரு விடுதலை மட்டும் அது செய்யாது, பல விதங்களிலே விடுதலைகளை கட்ட வேண்டும். ஆமென். எனக்கு ஆவியில விடுதலை தேவைப்பட்டா எனக்கு ஆவியை விடுதலையாக்கும். என் பக்கத்தில் இருக்கிறவருக்கு சரீர விடுதலை தேவைப்பட்டா அதே பிரசன்னம் தான், அதே வல்லமை தான், அதே மகிமை தான் எனக்கு என்னுடைய ஆவியை விடுதலையாக்குகிறது, இவருடைய சரீரத்தை விடுதலையாக்குகிறது. ஆமென். எனக்கு 3வது ஒரு நபர் இருப்பாரு, அவருக்கு ஆத்மாவில் ஒரு விடுதலையா இருக்கும், தேவைப்படுமா இருக்கும். அப்ப என்னை ஆவியில விடுதலையாக்கின அதே பிரசன்னம், இவரை ஆத்மாவில் விடுதலையாக்கின அதே பிரசன்னம் அடுத்த 3வது இருக்கிற நபரை எங்க விடுதலையாக்குது? சரீரத்தில் விடுதலையாக்குது. ஆமென். இப்ப 4வது ஒரு ஆள் இருப்பாரு, அவருக்கு மனதில் விடுதலை தேவைப்படுமா இருக்கும். இப்ப இதே பிரசன்னம் தான், இதே மகிமை தான், இதே வல்லமை தான் அந்த 4வது நபருக்கு என்ன விடுதலை கொண்டு வருது? மனதில் ஒரு விடுதலை. அப்படியானால் இந்த அதிகாலை நேரத்திலே இந்த ஆலயத்துக்குள்ளால வெளிப்பட போகிற அந்த பிரசன்னத்தின் மூலமாய், அந்த அபிஷேகத்தின் மூலமாய், அந்த வல்லமையின் மூலமாய் ஒரு விடுதலை அல்ல, இந்த காலை நேரத்தில் பல விடுதலைகள் நம்முடைய குடும்பங்களில் கட்டவிழ்க்கப்பட போகிறது, நம்முடைய சரீரங்களில் கட்டவிழ்க்க போகிறது. விசுவாசிக்கிற 2 நிமிஷம் நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த அதிகாலை நேரத்தில் நம் நடுவில் வெளிப்பட போகிற அந்த பிரசன்னம், நம் நடுவில் வெளிப்பட போகிற அந்த வல்லமை, நம் நடுவில் வெளிப்பட போகிற அந்த அபிஷேகம் பல விடுதலைகளை கட்டவிழ்க்க போகிறது, பல இடங்களில் கட்டவிழ்க்க போகிறது. இங்கு மாத்திரமல்ல, வெளி தேசங்களிலும் விடுதலைகள் கட்டவிழ்க்கப்படுவதாக. காரணம், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. ஆமென். அப்ப ஒன்று, கெட்டு போனதை சரி செய்ய. 2வது, ஜீவனை பாதுகாக்க. 3வது, நம்மை விடுதலையாக்க. நம்மை விடுதலையாக்க குமாரன் கொடுக்கப்பட்டார். குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டதின் நோக்கம், there is a reason behind every season. ஒவ்வொரு சீசனுக்கு பின்னாடி ஒரு ரீசன் உண்டு. இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கு பின்னாடியும் ஒரு ரீசன் உண்டு. என்ன ரீசன்? நம்மை சரி செய்ய. நான் கெட்டு போயிட்டேன், என் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு, என் பேச்சு கெட்டு போயிடுச்சு, என் செயல்கள் கெட்டு போயிட்டு, என்னுடைய பேர் கெட்டு போயிட்டு, என்னுடைய குணாதிசயங்கள் கெட்டு போயிட்டு, என்னுடைய சரீர அவயவங்கள் கெட்டு போயிட்டு, கெட்டு போன என்னை அப்படியே கேட்டுக்கு தள்ளாமல், எக்கேடு கெட்டு போய் என்று தள்ளாமல், மீண்டும் தம்முடைய கரத்தில் எடுத்து, மீண்டும் தம்முடைய பார்வைக்கு சரியாய், மீண்டும் தம்முடைய கரத்தினாலே வளைகிற நம்முடைய இயேசுவை போல வேறு யார் இந்த உலகத்தில் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே அநேக கெட்டு போனவைகளை மீண்டும் நம்முடைய பார்வைக்கு சரியாய் அவர் வணைய போகிறார். அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே வந்தார். ஆமென், ஆமென். ஜீவனை ரட்சிப்பதற்காக. 3வது,
மூன்றாவது விடுதலை ஆக்குதல். கடைசியாக ஒரு காரியம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை ரட்சிக்க. இங்கே ரட்சிக்க என்கிற பதம் திருப்பிக் கொள்ள, மீட்டெடுக்க, கண்டுபிடிக்க, இப்படி பல வகைகளிலே அந்த பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இழந்து போனதை ரட்சிக்க. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இழந்து போனவைகள் அநேகம். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இழந்து போனவைகள் அநேகம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியங்களிலிருந்து நாம் இழந்து போனவைகள் அநேகம். நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களில் இழந்து போனவைகள் அநேகம். இவைகளை எல்லாம் திருப்பி தருவதற்கும், இவைகளை எல்லாம் மீட்டெடுப்பதற்கும் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். இழந்து போனதை தேட. ஒரு வீட்டை விட்டு இளைய குமாரன் தொலைந்து போனான். அந்த தகப்பன் அந்த குமாரனை இழந்து போனான். ஆனால் ஒரு நாள் இழந்து போனவனை திரும்ப அந்த தகப்பனிடத்துக்கே கொண்டு வந்தார். ஒரு மந்தையிலிருந்து ஒரு ஆடு தனியே போய்விட்டது. இழந்து போனான். அதை தேடினான், அதை கண்டுபிடித்தான். தன் தோள் மேலே வைத்து கொண்டு திரும்ப மந்தைக்குள் வந்தான். என் ஆண்டவர் ஒருவரையும் இழக்க விரும்பலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் ஆண்டவர் இழக்க விரும்பலை. உங்கள் ஆண்டவர் என்ன செய்ய விரும்பலை? சில நண்பர்கள் சொல்லுவான் இல்லையா, நான் உன்னை இழக்க விரும்பலை. 1000 பிரச்சனை இருக்கட்டும், 1000 பேர் நம்மளை குறித்து தப்பாக நினைக்கட்டும், ஆனால் நான் உன்னை இழக்க விரும்பலை. அதுபோல் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நானும் உன்னை இழக்க விரும்பலை. ஒருவேளை நீ இழந்து போயிருக்கலாம், ஒருவேளை என்னை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஒருவேளை நீ என்னை விட்டு மறந்து போயிருக்கலாம், ஆனால் நான் உன்னை இழக்க விரும்பலை. உன்னை மீண்டும் தேடி கண்டுபிடிப்பதற்காகத்தான், என்னோடு சேர்த்து கொள்வதற்காகத்தான் நான் வந்தேன். ஆமென். அப்போ இந்த அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் எதற்காக வந்தார்? ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் தைரியமாக சொல்லுங்கள், கெட்டு போக இருந்த என்னை சரி செய்ய அவர் வந்தாரே, அதற்காக அவரை கொண்டாடுகிறேன். அழிக்க நினைத்த சத்துருவுக்கு முன்பாக என் ஜீவனை பாதுகாக்க அவர் வந்தாரே, அதற்காக நான் அவரை கொண்டாடுகிறேன். விடுதலை இல்லாமல் வேதனையில் சிக்கி தவிக்கும் போது என்னை விடுவிக்கும் இரட்சகராய் வந்தாரே, அதற்காக நான் அவரை கொண்டாடுகிறேன். எல்லாத்தை விட்டு இழந்து போய் மறக்கடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்த என்னை யாரும் தேடாதிருந்த காலத்தில், யாரும் தேட முற்படாதிருந்த நேரத்தில் என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணி என்னை தேடி வந்து மீட்டெடுத்து தம்மோடு கூட வைத்தது மட்டுமல்ல, பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர செய்து என்னை உயர்த்தி வைத்தாரே, அதற்கு நான் அவரை என்ன செய்கிறேன்? கொண்டாடுறேன். ஹல்லேலூயா.